28வது அதிகாரத்துக்கு வரோம். இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல மால்டா அந்த அந்த கப்பல் உடைஞ்சு வருதுல்ல, அந்த உடைஞ்சு வர்ற இடம் வந்து மால்டா. இன்னைக்கு கூட இருக்கு அந்த நாடு. மால்டான்ற தேசத்துல அந்த ஒரு தீவு. அந்த தீவுக்கு வந்து கப்பல் வந்து சேர்ந்துருது. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮಾಟ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರದೇಶ ಈಗಲೂ ಕೂಡ ಇದೆ. ಆ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ. அங்க என்ன ஆவுது, அப்போஸ்தலர் பவுல் பாருங்களேன், அவரே போய் விறகு அடுப்பு இருக்குது. விறகு எடு பெரிய இவ்வளோ பேருக்கு இப்ப வந்து உயிர் பிச்சை, உயிருக்கு தானம் குடுத்தவரு இவரு. அவரு என்ன பண்றாரு? அங்க போயிட்டு என்ன அடிக்கிறாரு? விறகு எடுக்கிறதுக்கு போறாரு. வேலை செய்றாரு. சோ, "ஏய் நான் தான்ப்பா பாஸ்டரு. நான் வந்துட்டு எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் உயிரெல்லாம் காப்பாத்திருக்கிறேன். எனக்கு போய் சாப்பாடு கொண்டு வாங்கன்னு" சொல்லல அவரு. அங்க போயிட்டு என்ன பண்றாரு? விறகுக்காக விறகு அடிக்கிறதுக்கு ஒரு புதருக்குள்ள போயிடுறாரு அப்போஸ்தலர் பவுல். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆ ಒಂದು ಭಾಗಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾವೊಬ್ಬ ಸೇವಕ ನನಗೆ ಊಟ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ರಿ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಹಂನಿಂದ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿಗೆಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ ಒಂದು ಪದಕ್ಕೆ ಆತನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. 3வது வசனம், 28வது அதிகாரம் 3வது வசனம். 28ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ம். ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விரியன் பாம்பு கடிச்சிருச்சு அப்போஸ்தலர் பவுல. ಅಲ್ಲಿ அடுத்த ಒಂದು வசனம். விஷப்பூச்சி ஆ. அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, ம். இந்த மனுஷன் கொலைபாதகன், ம். இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் ம். பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று பாருங்க. தங்களுக்குள்ளே சொல்லிக் இதான் கொண்டார்கள். மூட நம்பிக்கை. இந்த நம்ம நாட்டுல நெறைய இருக்குது. ஏதாவது கெட்டது ஆயிடுச்சுன்னா, நீ என்னது? ஏதோ கெட்டது பண்ணிட்ட அப்படி. ಆ, ಈಗ ನಮ್ಮ ದೇಶಗಳು ನಡೀತದೆ, ನಿನಗೆ ಏನಾದ್ರೂ ಕೆಟ್ಟದ್ದು ನಡೀತದಪ್ಪ ಅಂದ್ರೆ ಏನೋ ಒಂದು ಕೆಟ್ಟದನ್ನ ಮಾಡಿದೆಯೇ ಎಂಬುದಾಗಿ. அவங்க என்ன ஊர் ஜனங்க என்ன சொல்றாங்களாம்? உயிர் பிழைச்சு வந்திருக்கிறான் கப்பல்ல இருந்து. ஆனாலும் நியாயம் இவனுக்கு கிடைச்சிருச்சு. இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். அதனால தான் பாம்பு வந்து இவன கடிச்சு சாவடிச்சிருச்சு அப்படின்னு வந்து பவுல வந்து கொலைகாரன் அப்படின்னுறாங்க எல்லாரும். ಅಲ್ಲಿ ಪೌಲನ ನೋಡಿ ಕೊಲೆ ಪಾತಕನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಸಮುದ್ರದಿಂದ ಈತನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಬಂದ್ರು ಕೂಡ ನ್ಯಾಯವು ಈತನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಬದುಕು ಗುಡಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம நாட்டுல இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு பேர் இருக்கு இதுக்கு. ನಮ್ಮ ದೇಶಗಳಲ್ಲಿ ಇದಕ್ಕೊಂದು ಊರು கால ஸ்டார்ட் ஆகும். ಕರ್ಮ. ಕರ್ಮ. ಕರ್ಮ ಅಂತಾರೆ. ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ನ್ಯಾಯ ನಿನ್ನನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡ್ಬಂದು ನಿನ್ ಕರ್ಮ ಹೊಡೆಯುತ್ತೆ அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா ಅಂತಾರೆ. ಆ, கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ಕರ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ನೀನ್ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಖಂಡಿತವಾಗಿ ನಿನಗೆ ಪುನಃ ಅದು ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. பைபிள்ல ஒரு கிறிஸ்தவன் கர்மாவை நம்ப மாட்டான். ಕ್ರೈಸ್ತನು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕರ್ಮ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಂಬುವಂತದ್ದಲ್ಲ. ஏன் நான் பண்ண தப்புக்கு நான் நியாயம் குடுக்கணும்னா நான் என்ன பண்ணிருவேன் நானு? என் தப்பெல்லாம் யார் சுமந்தா? இயேசு சுமந்தார். சோ கர்மான்றது கிறிஸ்டியன்ஸ்ல இல்ல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಾನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಕರ್ಮ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಪದದಲ್ಲಿ ಇಲ್ಲ. சோ இவங்க கர்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நீ கொலைகாரன் அப்படின்னுறாங்க இவர. ಅಲ್ಲಿ ಕರ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದು ನಿನಗೆ ನೀನು ಕೊಲೆ ಪಾತಕನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவரு இப்படி பைபிள் இப்படி போல 5வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அப்படி சும்மா அப்படி பாம்பு கடிச்சிருக்கு அப்படி சட்டுன்னு திட்டி அந்த பாம்ப வந்து தீல போட்டுறாரு அப்போஸ்தலர் பவுல். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅದು ಹಾವು ಕಚ್ಚುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನು ಬೆಂಕಿಗೆ ದಾಟಿಸುವುದಾಗಿದೆ. ஒருவேளை மனசுல சொல்லிருப்பாரு. அப்பால் எப்பால் சாத்தானேன்னு போட்டு தீல போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பைபிள் அப்படி போடல. ஒருவேளை மனசுல சொல்லியிருப்பாரு. ಒಂದು ವೇಳೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನ್ಕೊಂಡಿರಬಹುದು, ಸೈತಾನ ಓಡಿ ಹೋಗಿ ತೊಲಗು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಹೇಳಿ ಆತನ ಆಕೆ ಆಗಿರ್ಬೋದು. அந்த ஊர் ஜனங்கலாம் பாக்குறாங்க. ಆ எப்ப ಊರು- எப்படா சாவான்? 6வது வசனம் போட்டிருக்குல்ல. எப்பதான் சாவ போறாரு அப்போஸ்தலர் பவுல்ன்னு பாக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಊರಿನ ಜನರೆಲ್ಲರೂ ಇವತ್ತು ಯಾವಾಗ ಇದನ್ನು ಸತ್ತು ಹೋಗ್ತಾನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಅವ್ರು ಎದುರು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. படிங்க 6வது வசனம். காமெடியா இருக்கும் அந்த 6வது வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு ஆ. அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ம். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை ஒரு சேதமும் கண்டபோது அப்போஸ்தலர் பவுலுக்கு வரல. வேறு சிந்தையாகி ம். இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். சிரிப்பு வருதா இல்லையா அந்த வசனத்தை படிச்சா? 2 வசனத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அவர? என்ன சொன்னாங்க? மர்டரர்னாங்க. மர்டர் பண்ணவேன்றாங்க. ಅಲ್ಲಿ 2 வசனம் கீழ என்ன சொல்றாங்க இவர? தேவன். ಅಲ್ಲಿ 2 ವಚನಗಳ ಹಿಂದೆ ನೋಡುವುದಾದ್ರೆ ಕೊಲೆ ಪಾತಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ 2 ವಚನಗಳ ಆದ ನಂತರದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. சோ இது மனுஷன பத்தி என்ன சொல்லுது? ಇದು ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? காத்து போல மனுஷன். ಗಾಳಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯ. இப்படி வீசுனா இங்க சாயும் மரம், அந்த சைடு வீசுனா இந்த சைடு சாயுமா மரம். ಅಲ್ಲಿ ಗಾಳಿ ಈ ಕಡೆ ಬೀಸಿದ್ರೆ ಈ ಕಡೆಗೆ ಬಗ್ತದೆ, ಆ ಕಡೆ ಬೀಸಿದ್ರೆ ಆ ಕಡೆ ಬಗ್ತದೆ. ஒரு நாள் நீ வாழ்க்கை நீ எதிரினா என்ன உன்ன மாதிரி எதிரி யாரும் நான் பார்த்ததே இல்லைன்னுருவாங்க. இன்னொரு உன்ன மாதிரி நண்பன் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிருவாங்க. ಅಂದ್ರೆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಹಾಗೆ ವೈರಿ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದೇ ಭಾಗದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹಾಗೆ ನನ್ನ ಸ್ನೇಹಿತನು ಯಾರೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சில டைம் புருஷன் பொண்டாட்டி அப்படி சொல்லிக்குவாங்க. ಆ, சோ என்ன சொல்ல வரேன்னா, மனுஷனுடைய மைண்ட் அப்படிதான் வேலை செய்யும். ಆ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಮೆದುಳು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತದೆ. வானமும் பூமியும் ஒளிந்து போவும். ஆண்டவருடைய வார்த்தையோ
மாறாததா இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಅಳಿದು ಹೋದ್ರು ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯ ಅದು ಎಂದಿಗೂ ಅದು ನಶಿಸಿ ಹೋಗದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. சோ மனுஷன் உன்னை தரக்குறைவா நினைச்சாலும் நீ ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. மனுஷன் உன்னை புகழ்ந்தாலும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. அவ்வளவுதான். ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ನಿನ್ನನ್ನ ಕೊರತೆಯಿಂದ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ನೀನು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸು. ಮನುಷ್ಯ ನಿನ್ನನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿದ್ರು ಕೂಡ ನೀನು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವನಾಗಿರು. அந்த இடத்துல அப்புறம் ஊழியத்துக்கு போறாரு. 7வது வசனத்துல இருந்து 10வது வசனம். அந்த இடத்துல ஒரு ஊழியம் போறாரு. அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஜுரம் வருது. ஜுரம் வந்தவருக்கு அப்போஸ்தலன் பவுல் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்குது. அதே போல அந்த ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் வராங்க. அப்போஸ்தலன் பவுல் வந்து ஆண்டவருடைய நாமத்தினால அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ 7ರಿಂದ 10ನೇ ವಚನದವರೆಗೂ ನೋಡೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸೇವೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಒಬ್ಬರಿಗೆ ಜ್ವರ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಜ್ವರದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅನೇಕ ರೋಗದಿಂದ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அடுத்தது கப்பல் ஏறி திருப்பி வேற கப்பல் வந்துருது. புது கப்பல்ல ரோம் நகரத்துக்கு வந்து சேர்றாங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರು ಹೊಸ ಹಡಗಿನ ಮೂಲಕವಾಗಿ ರೋಮಪುರ ಸಭೆಗೆ ಪಯಣಕ್ಕೆ ಬಂದು ಸೇರ್ತಾನೆ. 2 வருஷம் அங்க ஜெயில்ல இருக்கிறாரு. நியாயத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அங்க 1 வருஷம் 2 வருஷம் ஜெயில்ல இருந்தாரு. இப்ப ரோம்ல வந்து ஒரு 2 வருஷம் ஜெயில்ல இருக்கிறாரு. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ 2 ವರ್ಷಗಳವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂಡ ಇಲ್ಲಿ 2 ವರ್ಷಗಳವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ஆனா இது வந்து எப்படின்னா இது ஹவுஸ் அரெஸ்ட். ஹவுஸ் அரெஸ்ட்னா வாடகை வீட்ல அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ 30வது அதிகாரம் 30வது வசனம் படிங்க. 28வது அதிகாரம் 30வது வசனம். 28ನೇ 30ನೇ ವಚನ ಓದ್ರಿ. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே ம். தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து ம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை ம். உபதேசித்துக் கொண்டிருந்தான். சோ யாரா வாடகை வீட்ல இருக்கிறீங்களா? ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? நீங்க அப்போஸ்தலன் பவுலும் 2 வருஷம் வாடகை வீட்ல இருந்தாராம். சோ யாரும் பேஜார் பண்ணிக்காதீங்க. ಪೌಲನು ಕೂಡ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. சோ அதனால அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் பவுலே வாடகை வீட்ல இருந்தாரு. நாங்க இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನೇ ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪೌಲನೇ ಅಲ್ಲಿ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. ನಾವು ಇರುವಂತದ್ದು ಏನು ಎಂಬುದಾಗಿ. சோ 2 வருஷம் வாடகை வீட்ல இருந்தாராம். 2 ವರ್ಷ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. சோ அந்த நேரத்திலயும் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தி அதிகமாய் பிரசங்கம் பண்ணி டைமே வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. எங்க இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். ஜெயில்ல இருந்தாலும், வாடகை வீட்ல இருந்தாலும், ரோட்ல இருந்தாலும், குதிரை மேல போனாலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் இருந்தார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆತನು ಯಾವುದೇ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇದ್ರು ಕೂಡ, ಎಲ್ಲೇ ಇದ್ರು ಕೂಡ, ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ರು ಕೂಡ, ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಇದ್ರು ಕೂಡ, ಯಾವುದೇ ಭಾಗದಲ್ಲಿ ಇದ್ರು ಕೂಡ ದೇವರ ನಾಮವನ್ನ ಆತನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದರಲ್ಲೇ ಇರ್ತೀನಿ. ಸಮಯನ ವ್ಯಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ವ್ಯರ್ಥ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ.